ஐயோ அம்மா, இந்த கொடுமையை கேட்க நாதி இல்லையா? இப்படி வீடு பூந்து அடிச்சிட்டு போற ஆளுகளே யாருமே தட்டி கேட்க மாட்டேங்காங்களே. எனக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த குண்டம்மா விளக்கமாத்த கொண்டு மூஞ்சிலேயே அடிச்சு ஒத்த கண்ண தெரியாம பண்ணிட்டாளே. என்ன ஒரு மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா? செல்வி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஏங்க வந்துட்டீங்களா? எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்க நீங்களாவது வந்தீங்களே. அநியாயம் நடந்துச்சா? என்ன அநியாயம் நடந்துச்சு? நான் ஒண்ணுமே செய்யலங்க. வீட்டுல செவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அந்த லட்சுமி குண்டம்மா இருக்கல்ல, வந்து வேகமா விளக்கமாத்த கொண்டு வந்து என்னைய அடி அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்துட்டு போயிட்டா. அடிச்சாங்களா? எதுக்கு உன்னை அடிச்சாங்க? தெரியலையே எதுக்கு அடிச்சா ஏன் அடிச்சான்னு ஒன்னும் சொல்லல. அவ பாட்டுக்கு வந்தா விளக்கமாத்த கொண்டு அடிச்சா, அவ பாட்டுக்கு போயிட்டா. நான் எவ்வளவு தடுத்தும் கேட்கவே இல்லைங்க. நீ ஏதாவது செஞ்சியா? நான் என்னங்க செய்ய போறேன்? வீடு உண்டு, நான் உண்டு, நம்ம கடை உண்டுன்னு இருக்கேன். நான் எதுக்கு ஊர் வம்புக்கெல்லாம் போறேன்? என்னைய வந்து எதுக்கு அடிக்காளுகனே தெரியல. இப்படி வந்து அடிச்சு போட்டுட்டு போயிட்டாளுக. நீ லட்சுமி அக்காவை பத்தி அவங்க வீட்டுல போய் எதுவும் குறையா சொல்லிட்டு வரலையா? ஐயோ, எனக்கு இதான் வேலை? அடுத்த வீட்டுல போய் யாரையாவது பத்தி குறை சொல்றதா எனக்கு வேலை? என்ன இப்படி கேக்கீங்க? லட்சுமி அக்காவும் உன் ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் வெளியே போறாங்க. என்கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு தான் போனாங்க. எதுக்கு அடிச்சோம் ஏன் அடிச்சோன்னு விவரமா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நீ செஞ்ச வேலையெல்லாம் சரியா? அவளுக்கு போய் சொல்லியிருப்பாளுக. அவளுக்கு என்ன சொன்னாளுக? நீ என்ன செஞ்சுட்டு வந்தியோ அதை தான் சொன்னாங்க. நான் ஒண்ணுமே செய்யலையே ராசா. இங்க பாரு செல்வி, வர வர உன் போக்கே சரியில்லை. முதல்ல நீ நல்லா தானே இருந்த. ஏன் இப்ப இப்படி கிறுக்கு பிடிச்சி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப நான் என்ன கிறுக்கு பிடிச்சு போய் அலைஞ்சிட்டேன்? விளங்காத மனுஷா, எவ்வளவு சொன்னதை நம்பிட்டு வந்து என்கிட்ட வந்து திட்டுதீரு. நல்லா இருக்கே. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் அடிக்காம ஊர்ல உள்ளவளுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டு அலைதீரோ? தப்பு செஞ்சது நீ, பிறகு உனக்கு எப்படி சப்போர்ட் அடிக்க முடியும்? நான் தப்பு செஞ்சாலும் நான் நல்லது செஞ்சாலும் எனக்கு தான் நீ சப்போர்ட் அடிச்சு பேசணும். அதுக்கெல்லாம் வேற ஆளு பாரு. கெட்டுன பொண்டாட்டி இப்படி அடிபட்டு கிடக்காளே, இவளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம், ஒரு மருந்து மாத்திரையை வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம், ஒரு கறி குழம்பு மீன் குழம்புன்னு வாங்கிட்டு வந்து வச்சு கொடுப்போம். அதெல்லாம் கிடையாது. இவர் பாட்டுக்கு என்ன ஏசிக்கிட்டு இருக்காரு. இவரா ஒரு மனுஷனா? விளங்காத மனுஷன். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு கறி குழம்பு மீன் குழம்பு வேற கேட்கும். பேசாம இப்படியே கடை. வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளையே நம்மளுக்கு உதவி செய்யலன்னா வேற யாரு செய்வா? நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி என்ன எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு வராத. எல்லாரும் வந்து என்கிட்ட தான் கேட்காங்க, நல்ல பொண்டாட்டியை கட்டி வச்சிருக்கேன்னு. எப்பா உன்னையால வெளியே தலை காட்ட முடியல. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? இந்த மனுஷன் எதுக்கு இப்படி நிலையில்லாம நிக்காரு? லட்சுமி மாமியார்கிட்ட போய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா இருங்க, உங்க மருமக கொஞ்சம் சரி கிடையாதுன்னு உண்மையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்தேன். ஒரு குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்புன்னு இவர் இப்படி குதிச்சுட்டு கிடக்காரு? அவளுக்குதான் வந்து குதிச்சு குதிச்சு அடிக்காளுகன்னு பார்த்தா இந்த மனுஷனும்ல நிலையில்லாம நிக்காரு. இதெல்லாம் இப்பவுமே சும்மா விடக்கூடாது. நம்ம போய் ஒரு தலைவர் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாதான் சரியா வரும். இப்படி வீடு பூந்து இன்னைக்கு அடிக்காளுக, நாளைக்கு வந்து கொள்ளுவாளுக. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? தலைவர் வீட்டுக்கு போகத்தான் போறேன். இந்த ஒன்றரை கண்ணோட போய் தலைவர் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எல்லா உண்மையும் அவருக்கு தெரியும். இப்படி வந்து அடிச்சிருக்காளுகளேன்னு அவராது உதவி செய்ய வருவாரு. தலைவரை வச்சே அவளுக்கு மேல கேஸ் போட்டு எல்லாவளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு நல்லா போட்டுறணும். அப்பந்தான் தெரியும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தா தான் அவளுக்கெல்லாம் திருந்துவாளுக. ஐயோ இன்னும் காணுமே, எப்ப வருவான்னு தெரியலையே. ரோட்டை எட்டி எட்டி பார்க்கத்தான் செய்யுதே, இன்னும் லட்சுமியை காணுமே. எப்ப வருவான்னு தெரியலையே. சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். கடவுளே எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. சரி, இன்னொரு தடவை வாசல் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். எம்மா, என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு அலையுத? யாரை தேடுத? லட்சுமி எங்க? இல்ல, அவளை தாமலை தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிக்கிட்டு இருக்கியா? வெளியே போயிருக்காளோ? வெளியே போயிருக்காளாவா? கோவமா போயிருக்காளே, அதான் எப்போ வருவான்னு வெளியவே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். கோவமா போயிருக்காளா? எங்க போயிருக்கா? இந்த செல்வி இருக்கல்ல, ஹோட்டல்காரன் பொண்டாட்டி, அவ வீட்டுக்கு சண்டை போட போயிருக்கா. சண்டை போடவா? எம்மா, என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லுதே சண்டை போட போயிருக்கான்னு? வேற எப்படில சொல்ல? உன் பொண்டாட்டி கோவமா ஓடுனா பிற நான் என்னத்த சொல்ல? சரோஜா, என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்ல.
எப்பா மனுஷா வீட்டில் தான் இருக்கிறா இப்பமாவது வாயை திறந்தீரே, வாயை திறந்தாலே முத்து கொட்டிரும்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பீரு. இன்னைக்காவது வாயை திறந்து கேட்டீரே. சரோஜா சொல்லு சரோஜா. அந்த செல்வி இருக்கல்ல, அவா நேற்று வந்து லட்சுமியை பற்றியும் என்னைய பற்றியும் தப்பு தப்பா என்கிட்ட சொன்னா. லட்சுமி வந்து என்னைய பற்றி தப்பு தப்பா ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு அலையுதான்னு சொன்னா. பிறகு உங்கள் மருமக சரி கிடையாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் தப்பு தப்பா வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. அவ என்னத்துக்கு அப்படி தப்பு தப்பா வந்து நம்ம வீட்டில் சொல்லணும்? ஏல அது அவளுக்குள்ள ஏதோ சண்டை போல, அதனால வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டா. நான் லட்சுமிகிட்ட சொன்னேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா, இப்படி வந்து உன்னை பத்தி அவ தப்பு தப்பா சொல்லுதான்னு. உடனே லட்சுமிக்கு கோவம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து இப்படி நம்மளை பத்தி சொல்லியிருக்காளே அப்படின்ட்டு என்னன்னு கேட்டு வரேன்ட்டு கோவமா போனா. விளக்கமாத்த வேற தூக்கிட்டு போனாலே, அதான் எனக்கு பயமா இருக்கு. விளக்கமாத்த தூக்கிட்டு போனாலா? ஏம்மா நீ ஏன் விட்ட? அவளை தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல. நான் எங்களை தடுத்து நிறுத்த? நான் அவட்ட சொன்ன உடனே அவளுக்கு பத்திரகாளி மாதிரி கோவம் வந்துட்டு விளக்கமாத்த தூக்கிட்டு வேகமா கிளம்புதா. குறுக்க யார் வந்தாலும் அடிச்சு போட்டு போயிருவா போல, அவளை கோவமா போனா. நான் வேணா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடட்டா? நல்லா இருப்பல, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாயே. லட்சுமி கோவத்தை குறைச்சி அவளை கூட்டிட்டு வந்துரு. ஏத்தே நான் வந்துட்டேன். லட்சுமி வந்துட்டியாம்மா? நல்ல வேலை வந்துட்டேன். உன்னைத்தான் காணும்னு வீட்டுக்கும் வாசலுக்கும் நடையா நடந்துகிட்டு இருந்தேன். லட்சுமி என்ன பழக்கம் இது? விளக்கமாத்த தூக்கிட்டு அடுத்த வீட்டை தேடி போயிருக்க? ஏங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதா? நீ எப்படி அடுத்த வீட்டுக்கு விளக்கமாத்த தூக்கிட்டு போகலாம்? இதெல்லாம் தப்பு இல்லையா? அவ செஞ்ச வேலைக்கு அவளை உயிரோடு விட்டதே பெருசு, நீங்க பேசாம இருங்க. ஏமா அவ அப்படி என்னம்மா செஞ்சா? மாமா நேத்து எல்லாரும் மகளிர் குழு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த நேரம் பார்த்து செல்வி வீட்டுக்கு வந்து அத்தைகிட்ட வந்து உங்க மருமக அப்படி உங்க மருமக இப்படி ஊருக்குள்ள உங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு அலையுதா, அவ சரி கிடையாது அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி கொடுத்துருக்கா. இப்படி குடும்பத்தை பிரிக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாமா மாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? போய் அதான் 4 இழுப்பு இழுத்துட்டு வந்துட்டோம்ல. லட்சுமி அவளை அடிச்சியா? அடிச்சியாவா? விளக்கமாத்த வச்சு அடி அடின்னு அடிச்சு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சிட்டு வந்துட்டேன். ஒத்த கண்ணு தெரியாம கிடக்கா. நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்பு? பேசாம இருக்க வேண்டியதானே? ஏங்க நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுக்குள்ள பூந்து இப்படி குடும்பத்தை பிரிக்க பார்த்திருக்கா, வீட்டுக்குள்ள சண்டை இழுத்து விடுறதுக்கு வந்து மெனக்கிட்டு வந்து உட்காந்து சொல்லிட்டு போயிருக்கா. இதெல்லாம் நம்ம ஆதரிக்கலாமா? போய் என்னன்னு தட்டி கேட்க வேண்டாமா? ஏல சேகர், லட்சுமி செஞ்சது கரெக்டு தான். இப்படி யார் வேணாலும் வந்து நம்ம வீட்டில் வந்து சண்டை இழுத்து விட பார்க்கலாமா? அதெல்லாம் தப்பு கிடையாதா? இதெல்லாம் நம்ம ஆதரிக்க கூடாது, முதலே தட்டி கேட்டு வைக்கணும். சரி, அதுக்குன்னு வீடு வீடா போய் சண்டை போட்டுட்டு அலைய முடியுமா? அதான மனுஷா, உங்களுக்கு தான் என் மேல பாசமே கிடையாது. என்ன யார் என்ன சொல்ல உங்களுக்கு என்ன? எல்லாம் உங்களை சொல்லியிருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாம் அவங்க உங்களுக்கு வந்தாதான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி தான். இருந்தாலும் போய் அடுத்த வீட்டுல போய் சண்டை போடுறது அசிங்கமா இருக்குல்லம்மா. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படிதான். அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுங்க. அவ என்னனாலும் பேசுவா, நீங்க சரி சரின்னு பொறுத்துட்டு போங்க. நாளைக்கு உங்களை பத்தியும் தப்பு தப்பா சொல்லுவா, அப்ப தெரியும் உங்களுக்கு. இவனுக்கு கிடக்கானுங்க, நீ வா மருமகளே, உனக்கு சூட அத்தை காப்பி போட்டு தரேன். அங்கிள் வீட்டுக்குள்ள வாங்களே, ஏன் வெளியவே நிக்கீங்க? ஏம்மா எனக்கு நேரம் இல்லைம்மா, நான் அவசரமா பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போகணும், உன்னைய பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். சரி அங்கிள் வீட்டுக்குள்ள வாங்களே. இல்லைம்மா நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு வாரேன். என்ன சும்மா உன்னைய பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நீ பயப்படாத என்ன? சரி அங்கிள். நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. உனக்கு விஜய்க்கும் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களே. நான் தான் உங்ககிட்ட முதலே சொல்லிட்டோம்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு நான் பொறுப்புன்னு. அப்புறம் ஏன் நீ பயந்துகிட்டு இருக்க? யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படக்கூடாது. அது ராணியே ஆனாலும் சரிதான், அவ சொன்னா கூட நீ கவலைப்படக்கூடாது, சரியா? அங்கிள் நான் ரொம்ப பயந்துட்டேன் அங்கிள், அதனாலதான் அப்படிலாம் பண்ணிட்டேன். சாரி, என்னையும் மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்லம்மா, இனிமே பயப்படாத, தைரியமா இரு. பொம்பளை பிள்ளைங்கன்னா நல்லா தைரியமா இருக்கணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே பயந்து ஓடுனா எப்படி? அப்புறம் எப்படிம்மா வாழ்க்கையில முன்னேற முடியும்? தப்புதான் அங்கிள், இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தைரியமா இருப்பேன். நீ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவா, நல்ல தைரியமா நல்ல வீரமா இருக்கணும், சரியா? சரி அங்கிள். சரி நான் போயிட்டு வரட்டாம்மா, எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸில் நிறைய வேலை கிடக்கு. 2 பயலுகளை வேலைக்கு வச்சிருக்கேன், ஒருத்தனும் சரி கிடையாது. சரி போய் பார்த்துட்டு வரேன் என்ன? சரி அங்கிள், போயிட்டு வாங்க. தூங்கி கொண்டிருந்த மாமியார் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த மருமகள். குழம்பில் உப்பு போட மறந்த மாமியாரின் காதை கடித்து துப்பிய மருமகள். நம்ம சோறு பொங்கல் அதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை, அதனாலதான் அவளை சோறு பொங்க போட்டுட்டேன். எத்தே என்ன டீ சொல்லு. எத்தே இன்னைக்கு மத்தியானத்துக்கு கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சு முட்டையை பொரிச்சிருட்டா? கடலையை போட்டு எவாட்டி திம்பா, வேற ஏதாட்டும் ஒன்று செய். வேற என்னத்தை செய்ய? சாம்பார் வைக்கிட்டா? நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு மறுபடியும் சாம்பார் தானே வைப்ப? ஆமத்தே, எந்த நாள் எந்த குழம்பு வச்சாலும் சரி வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பார் தான் வைக்கணும்னு எங்கள் அம்மா கட்டன் ரேட்டாக சொல்லி விட்டுட்டாகத்தே.
அப்ப இன்னைக்கும் சாம்பார் வச்சு நாளைக்கு சாம்பார் வச்சு என்னைய கொள்ள பாக்கியோ? சரி, சாம்பார் வச்சு உங்களை கொல்லலை. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ போய் பாய் கடையில போய் மட்டன் வாங்கிட்டு வா. மட்டன் வாங்கிட்டு வந்து நல்ல குழம்பு வச்சு கொடு. எத்தே மணி 12 ஆயிட்டே, இப்போமா கடைக்கு போகணும்? வெயில் ரொம்ப அடிக்கே. ஆமா, சீமையில் இல்லாத பேரழகி வெயிலுக்குள்ள போனா அப்படியே கருத்து போயிருவா. போய் வாங்கிட்டு வந்து வையுமா. ஒரு மாமியார் குழம்பு கேட்க வச்சு கொடுக்க உங்களுக்கெல்லாம் வலிக்கோ? அதுக்கு இல்லத்தே, வெயில் ரொம்ப அடிக்கி. எனக்கு வேற தலை சுத்திக்கிட்டு இருக்கு. வெளியே போய் எங்கேயும் மயங்கி விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் பார்க்கேன். ராத்திரி வேணா ராமு வரும்போது வாங்கிட்டு வர சொல்லட்டா? மட்டன் குழம்பு இப்ப சாப்பிடணும். ராத்திரிக்கு எவ திம்பா? இப்ப வேணும்னு கேட்க ராத்திரி வாங்கி தரேங்க. உன் குழம்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாமா. நீ தூரப்போ, நான் ரசத்தை வச்சு தின்னுக்கிடுதேன். சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வாரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. சரி, ஏன் தான் இந்த கிளவி இப்படி இருக்கோம்மா? மத்தியானம் போல இப்போ மட்டனு தின்னே ஆகணுமா? இங்கதான் நம்ம நியூஸ் இருக்கு. ஆட்டுக்கால் கிடைக்காததால் மருமகள் காலை உடைத்து சூப்பு வச்சு குடிச்ச மாமியார். சே, மாமியார்னு இப்படில இருக்கணும். யாத்தாடி, சரியான பேய் குடும்பமா இருக்கும் போல. நம்ம முதல்ல வெளியே ஓடிடுவோம். எப்பா, என்ன வெயில் அடிக்கி. இந்த வெயிலுக்குள்ள அங்க வரைக்கும் போகணுமே. இதுல தப்பு அவங்க மேல கிடையாது, என் மேலதான் தப்பு. நான் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எத்தே என்ன குழம்பு வைக்கேன்னு அந்த கிளவிட்ட போய் கேட்டேன். கேட்காம ஒழுங்கா ரசத்தையோ ஊறுகாயும் வச்சு கொடுத்துருக்கணும். அப்பந்தான் அது தின்னுட்டு செவனேன்னு கிடந்திருக்கும். நான் போய் சும்மா இருக்காம என்ன குழம்பு வைக்கேன்னு கேட்டவுடனே அது பெரிய இவா மாதிரி நல்ல மட்டன் குழம்பு வை, சிக்கன் குழம்பு வையின்னு சொல்லுது. இதெல்லாம் தேவையா எனக்கு? எல்லாம் நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிடுதேன். இனிமேலாம் அப்படி கேட்கக்கூடாது. நாளைக்கெல்லாம் தயிர் வச்சு கொடுத்துடணும். ஐ கோழி முருகன் சித்தப்பா. ஹலோ மிஸ்ஸஸ் கோழி முருகன், வாட் ஓல்ட் ஆர் யூ? ஏம்மா என்னம்மா கேட்க? ஒன்றும் புரியலையே. ஒன்றும் புரியலையா? இதுக்கு தான் என்னை மாதிரி 4 எழுத்து படிக்கணுங்கிறது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஐ எம் மட்டன் ஷாப் கோயிங். ஏம்மா தமிழ்லயே பேசுமா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குமா. கோழி முருகன் சித்தப்பா, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் கறி கடைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு அழகா இங்கிலீஷில் சொன்னேன். அப்படியாம்மா, நல்ல இங்கிலீஷ் பேசுதியே. எவ்வளவு படிச்சிருக்க? அது நான் நிறைய படிப்பு படிச்சிருக்கேன். உங்களுக்கு எதுவும் பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்க, டியூஷன் எடுக்கேன். ஏம்மா எனக்கு பிள்ளைகள் இருந்தா நான் ஏமா இப்படி ஊர் ஊரா அலைய போறேன்? பிள்ளைகள் ஒன்றும் இல்லைம்மா, நானும் என் பொண்டாட்டியும் மட்டும்தான் இருக்கோம். அதுதான் சரி, இங்க வந்து எங்க அக்கா வீட்டில் வந்து பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு போகணும்னு வாரேன். சரி சரி, கோழி முருகன் சித்தப்பா, நீங்கள் போய் வீட்டில் இருங்க. நான் நல்ல குழம்பு வச்சு உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன்னு சாப்பிட்டு பாருங்க. நான் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? அப்படியாம்மா, கேட்கவே சந்தோஷமா இருக்கே. சரி, நான் போய் வீட்டில் இருக்கேன், அக்காவை போய் பார்த்துட்டு வரேன். நீ குழம்பு வச்சு கொஞ்சோண்டு கொண்டு வந்து தா, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு சித்தப்பா, நான் போயிட்டு வரேன்னு. ஏம்மா கறி கடைக்கு இந்த வேகாத வெயிலுக்குள்ள எதுக்குமா போற? மாசமா இருக்க வேற, இப்போ போலாமா? என்ன செய்ய வழுக்க மாட்டே சித்தப்பா, உங்களுக்கு தெரியறது கூட எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கிழவிக்கு தெரியலையே. உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல ஆட்டுக்கறி குழம்பு வேணுமா, என்னைய சொல்லி அனுப்பி விட்டுட்டு அதான் வாங்கிட்டு போவோமேன்னு வந்தேன். வேற என்ன செய்ய, என் தலைவிதி. நான் போய் வாங்கிட்டு வாரேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. சரி, பார்த்து போமா. நான் பார்த்து போகிறேன், நீங்களும் பார்த்து போங்க. மண்டை பளபளன்னு இருக்குன்னு காக்கா வந்து கொத்தி வச்சிட போகுது. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைம்மா, நான் போயிட்டு வரேன். ஐயோ, அரிசியாவது ஊற போட்டு வந்திருக்கலாமே, மறந்து போயிட்டேனே. இன்னும் வீட்டில் போய் அரிசியை வேற 1/2 மணி நேரம் ஊற போடணும், அதுக்கு வேற நேரம் ஆயிருமே. தங்க பிள்ளை, என்ன மத்தியானம் போல ரோட்ல அலையுது? டேடி நைனா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? வெளிநாட்டுல பிள்ளைய கட்டி கொடுத்தவன்லாம் நிம்மதியா இருக்கான். 4 தெரு தாண்டி நான் கட்டி கொடுத்துட்டு என் பிள்ளைய பார்க்க முடியாம தவிச்சிட்டு கிடக்கனே. டேடி நைனா எப்படி இருக்கீரு? அம்மா எப்படி இருக்காங்க? ஊர்ல ஆச்சி தாத்தாலாம் எப்படி இருக்காங்க? இருக்கோம்மா, இருக்கோம். உன் ஞாபகமா தான் இருக்கும். நீ தான் வீட்டு பக்கம் வரவே மாட்டேக்கியே. வர்றதுக்கு நேரமே இல்லை டேடி நைனா, வீட்டில் வேலையே சரியா இருக்கு. இந்த மத்தியான வெயிலுக்குள்ள எங்கம்மா போய்கிட்டு இருக்க? கையில பைய வச்சிருக்க, எங்க போற? டேடி நைனா, எங்க மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆட்டுக்கறி வேணுமா, போய் வாங்க போறேன். என் பிள்ளைய நான் பொத்தி பொத்தி வளர்த்தனே, இப்போ மத்தியானம் போல என் பிள்ளைய கடைக்கெல்லாம் அனுப்புதாங்களே. இவங்கெல்லாம் ஒரு குடும்பமா? நல்ல குடும்பம்னு நம்பித்தானே என் மகளை கொண்டு கொடுத்துட்டேன். இப்படி என் பிள்ளை கஷ்டப்படுதாளே. டேடி நைனா, நீங்க கவலைப்படாதீங்க டேடி நைனா. இல்லம்மா, எனக்கு மனசு கேட்கல. நீ இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. நீ வீட்டுக்கு போ, நான் போய் மட்டன் வாங்கிட்டு வந்து தாரேன். அதெல்லாம் வேண்டாம் டேடி நைனா, நீங்க இப்போ தானே தோட்டத்துல இருந்து வாரீங்க, வீட்டுக்கு போங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துருதேன். வேண்டாம்மா, நான் உன்னை வெயிலுக்குள்ள அனுப்ப மாட்டேன். இப்படி மாசமா இருக்கிற பிள்ளைய ரோட்டுக்கு யாராவது மத்தியானம் வெயிலுக்குள்ள அனுப்புவாங்களா? நீ இந்த வீட்டு நிழல்லே உட்காந்துரு, அப்போ ஓடி போய் கறி வாங்கிட்டு வந்து தாரேன். சரி சரி டேடி நைனா, அழுகையை நிறுத்துங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
என்ன முடியுமா பண்ணுன? இன்னைக்கு கறி குழம்பு வைக்க போறது கிடையாது. என் பிள்ளை ஒரு கறி குழம்பு வச்சு திங்க கூட உரிமை இல்லையா? டேடி நைனா, இன்னைக்கு கொண்டக்கடலை புளிக்குழம்பு தான் வைக்கணும்னு நினச்சேன். கொண்டக்கடலையை வேற ஊற போட்டுட்டேன். நான் போய் இன்னைக்கு அதை தான் வைக்க போகிறேன். அந்த கிளவி திங்குது, இல்லைன்னா கல்கத்தாவை பார்த்து போனால் போகுது. டேடி நைனா சொன்ன கேளுங்க, அழுகே நிறுத்துங்க. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? டேடி நைனா, நீங்கள் அழுதிங்கன்னா எனக்கும் அழுக வரும். பேசாமல் இருங்க. அழலம்மா, நான் அழல. நீ மாசமா இருக்கிற பிள்ளை அழக்கூடாதும்மா. சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நானும் வீட்டுக்கு தான் போகிறேன். நான் இப்போ கறிக்கடைக்கு போகல. நம்ம வீட்டுக்கு வாரியாம்மா? வாரேன் டேடி நைனா, வாங்க. இன்னைக்கு கிளவி பட்னியாக கிடக்கட்டும். நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வாங்க. நான் வீட்டில் வச்சு இந்த கிளவி எதிர்த்து பேசியிருக்கணும். நான் பாட்டுக்கு பைய தூக்கிட்டு வந்துட்டேன். என் மேலே தான் தப்பு டேடி நைனா. மாமியாரா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாம்மா? மாசமா இருக்கிற பிள்ளைய இப்படி மத்தியான வெயிலுக்குள்ள கடைக்கு அனுப்பலாமா? அவங்களுக்கு இன்னைக்கு சோறே கிடையாது. அவங்களே வேணா பொங்கி திங்கட்டும். நான் இன்னைக்கு பூரா நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன். சாயந்தரம் ராமு வந்த பிறகு தான் வீட்டுக்கு போக போகிறேன். சரி தங்கமே, நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க அம்மா தான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு உங்க அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கா. நீ வந்து இன்னைக்கு நல்லா சாப்பிடுன்னு. சரி டேடி நைனா, இன்னைக்கு பூரா நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறேன். நம்ம உட்காந்து நல்லா பேசுவோம், நல்லா சாப்பிடுவோம். வாங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன செய்யணும்? இப்படி சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. ஏதாட்டும் ஒரு வேலையை செய்யணும். மாலா. ஏங்க, என்ன ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம் மாலா, வேலை ஐஸ்கிரீம் கடை திறந்துருக்காங்க. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ஒன்று அம்மாக்கு ஒன்று. சாப்பிடுங்க. எத்தே, உங்க பிள்ளை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சீக்கிரம் வாங்க. ஏல அலெக்ஸு, ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வந்த? ஆமாம்மா, உங்கள் 2 பேருக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் போலயே. சோறு வேற அடுப்புல கிடக்கே, அதை வடிச்சிட்டா உட்காந்து நிம்மதியாக சாப்பிடலாம். சரி, நீ மருமவட்ட 2ஐயும் கொடுத்துரு. நான் போய் சோத்தை வடிச்சிட்டு வந்து வாங்கிக்கிடுதேன். சரி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு. 2 பேரும் ஐஸ் தின்னுங்கன்னு நான் போயிட்டு சாயந்தரம் வாரேன். சரியில்ல, போயிட்டு வா. மருமோளே, ஒரே ஒரு நிமிஷம் கையில் வச்சிரு. நான் போய் சோத்தை வடிச்சு போட்டு ஓடியே வந்துடுதேன். சரித்தே, சீக்கிரம் வாங்க. சரி, அவங்க மெதுவாக வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஐஸை நம்ம திம்போம். எங்கள் வீட்டுக்காருக்கு திடீர்னு புத்தி வந்துட்டு போல. நல்ல அழகான ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு ஓடியே வந்திருக்காரு. மேலே நல்ல சாக்லேட்லாம் போட்டு சூப்பராக இருக்கே. எம் 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 எம். ஆஹா, ஐஸு டேஸ்ட் நாக்கிலேயே நிற்கே. என்ன ருசியாக இருக்கு. இன்னொரு ஐஸு திங்கணும் போல இருக்கே. கையில் தான் இன்னொரு ஐஸ் இருக்கே. சரி, இதையும் கொஞ்சம் திம்போம். இப்படி கையில் வச்சு ஐஸை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? டேஸ்ட் வேற சூப்பராக இருக்கு. இவர் எதுக்கு 2 வாங்கிட்டு வந்தாரு? ஒரு 10-15 வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் உட்காந்து நல்லா சாப்பிட்ருப்பேன்ல. எம் 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 எம். ஓ, மருமோளே, ஐஸை கொண்ட திம்பும். எத்தே ஐஸை தின்னுட்டானே. ஓ ஐஸை கேட்கலாட்டி, ஏன் ஐஸை கொடு, நான் திங்கணும். எத்தே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. உங்கள் ஐஸையும் சேர்த்து தின்னுட்டேன். என்னது, ஏன் ஐஸையும் தின்னுட்டியா? எத்தே, உங்க ஐஸை கையிலேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க வேற வர நேரம் ஆயிட்டு, அது வேற உருகி போய்கிட்டே இருக்கு. அதை என்ன செய்யணும் வாயில போட்டேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. நாளும் புரிஞ்சிருச்சு, ராகம் தெரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. உங்களை யார் ஐஸை என் கையில கொடுத்துட்டு போக சொன்னா? நீங்க அப்படியே வாங்கி ஐஸை தின்னுக்கிட்டே உள்ள போயிருக்கலாம்ல. என் கையில இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருக்கேன்னு வாயில போட்டுட்டேன். என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. எப்பா, மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு காப்பியை போட்டு குடிக்கிற சுகமே தனிப்பா. நல்ல டேஸ்டா இருக்கு. ஆஹா, ஒத்த கண்ணில போறா. என்ன ஒத்த கண்ணி? இன்னொரு கண்ணு தெரியுதா? இல்ல அதுவும் நொல்லையாயிட்டா? யாரு? ராதாவா? ஓஹோ, முன்னால யார் உட்கார்ந்துருக்கான்னு கூட தெரியலையா? அடியே, நீ எல்லாம் வாய் பேசாத. அந்த குண்டம்மா என்னைய விளக்கமாத்த கொண்டு அடிக்கும் போது பேசாம நின்னு வேடிக்கை பார்த்தவ தானே நீ? ஆமாம்மா, நீ செஞ்ச வேலைக்கு அடி வாங்க வேண்டியதான். ஓஹோ, அவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்கு நீ தான் ஆள் அனுப்பியிருக்க. நான் ஏன் உன்னை அடிக்க ஆள் அனுப்ப போறேன்? நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு தன்னால அடி உளத்தானே செய்யும். நானும் உன்னைய போனா போதுன்னு தான் விட்டு வச்சிருக்கேன். நீ செய்யறதெல்லாம் சரி கிடையாது. அவளுக்கு கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக சதி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா செல்வி, நீ அடி வாங்குறத பார்க்கும்போது என்ன ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? யாத்தே, பாதவத்தி அடிச்சிட்டாளே. இனிமே அவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சிருவேன். நீ அடிச்சினா நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன். யாத்தே, குந்தாணி அடிக்காளே.
யாரை பார்த்து குந்தானின்னு சொன்னேன்? ஒரு அடி காணுமா இல்லைன்னா 4 அடி அடிக்கவா? நீ அடிக்கிற வரைக்கும் என் கையென்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். எம்மா, என்னடி ஆளாளுக்கு என்னையே போட்டு அடிக்கீங்க? ஒழுங்கா மரியாதையா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. திருந்தி வாழ்றதா உனக்கு நல்லது, இல்லைன்னா அவ்வளவுதான் நீ. இருங்கட்டி, உங்க என்ன சும்மா விட மாட்டேன். போறவ வரவெல்லாம் வந்து வந்து அடிச்சுட்டு போறதுக்கு என்ன ஊருக்கா நேர்ந்து விட்டுருக்கு. போறவ வரவட்டெல்லாம் நீ உரண்டை இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் உன்னை அடிக்கத்தான் செய்வா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? வாய் பேசலன்னு வச்சுக்கோயே, வாயை தச்சிருவேன். நீ எல்லாம் வாயே பேசாத. உன்னைய போய் என் ஃப்ரெண்டு நினைச்சு இவ்வளவு நாள் இருந்தனே, என் புத்திய செருப்பால அடிக்கணும். நீ என்னைய ஃப்ரெண்டு நினைச்சியா? என்னைக்கு நீ என்னைய ஃப்ரெண்டு நினைச்ச? என்னைக்காட்டு ஒரு நாள் ஒரு கிண்ணம் குழம்பாது கொடுத்துருக்கியா? அடி பாவி, ஒரு கிண்ணம் குழம்பு கொடுக்கலங்கிறதுக்காக இப்படி போய் அவளுக்கு கூட்டத்துல சேர்ந்துட்டு என்னைய போட்டு மிதி மிதி மிதிக்கியே. நான் நல்ல வேலை திருந்திட்டேன். அவங்க எல்லாரும் எனக்கு நல்லதுதான் செய்தாங்க, அதனால அவங்க கூட்டத்துல இருக்கேன். நீயும் திருந்தி வாழ்ற வழியை பாரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை. பாய் 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 பாய்.